வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலையொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலைகள் சுற்றாடலில் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் பதிவாகினால் அதற்கான பொறுப்பை பாடசாலைகளின் அதிபர்களே ஏற்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அதிபர்கள் தரநிலை அதிகாரிகள் சங்கம் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் அகழ்வு பணிகள் தொடரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் அரசாங்கம் உண்மைகளை கண்டறிவதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் இந்த விடயங்களில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பட்டளந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள். அதுவும் அரசியலே என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான அருட்தந்தை மாமன்னா சக்திவேல் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயராக இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் சிவம் பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒருமித்த வழியில் செயற்பட வேண்டிய காலப்பகுதி வந்துவிட்டதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் மூத்த தமிழ் அரசியல்வாதியான ஆனந்த சங்கரி தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்கா உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிக்கு பயணமாகியிருக்கிறார். ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க்வால்டர் ஸ்டெயின்மியரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்கா ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதன் காரணமாக 4 அமைச்சுகளுக்கு 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை கனடா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கர்ணத்திலக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு இலங்கை அரசாங்கம் பலிக்கடா ஆகியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் விடயத்தில் அரசாங்கம் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். போக்குவரத்து மற்றும் துறைமுக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா மற்றும் பிரதி அமைச்சர் ஜனிதா ட்ருவான் கொடித்துவக் ஆகியோர் நேற்று மாலை கிழக்கு கொள்கலன் மினியம் மேம்பாட்டு திட்டத்துக்கு அறிவிக்கப்படாத ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பயணத்தின் போது கட்டுமான பணிகளின் முன்னேற்றத்தை அவர்கள் ஆய்வு செய்தார்கள். சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் தங்கள் சலுகைகளை தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உபில்தனிய ஜனாதிபதி மன்னிப்பென்ற போர்வையில் நிதி மோசடி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 331 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இலங்கை முழுவதும் பல பகுதிகளில் நடந்த 3 வீதி பத்துகளில் இளைஞர் ஒருவர் உட்பட 3 கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளார்கள். யானை தாக்கியதில் நபரொருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்தானை பகுதியில் வைத்து இன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த பெண்ணொருவர் உயிரிழந்து போனார். கீழ்காலையில் தெரணியக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகிட்டிகந்த பகுதியில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொத்மலை பூண்டுலோயா வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கல்குரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கம்பஹாவின் பல பகுதிகளில் இன்று 10 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றின் தர சுட்டன் 38 தொடக்கம் 68 கிடையில் இருக்கும். இது பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய குடும்ப விசா விதிகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்று புலம்பெயர்தல் ஆலோசனை அமைப்பு பரிந்துரைத்துள்ளது. இதனால் இலங்கையர் உட்பட தொழில் நிமித்தம் பிரித்தானியாவில் தங்கியுள்ளவர்கள் நன்மை அடைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் மக்களவை துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா சார்பில் வெளிநாடுகளுக்கு சென்று வந்துள்ள அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்களை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் ஈரோடு சேலம் மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அண்ட நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவும் நபர்கள் மேற்கு வங்கத்தில் குடியேற முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு உதவி செய்து வருவதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மணிப்பூரில் ஓரிரு இடங்களில் வன்முறை மீண்டும் தலைதூக்கியுள்ளதை தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் அருகி வரும் வனவிலங்குகளை கணிசமான அளவில் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தாய்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு சென்ற பயணி கிட்டத்தட்ட 100 உயிரினங்களை கடத்த முயன்றதாக குறிப்பிடப்படுகிறது. அசாமில் கடந்த வாரம் பக்ரீத் கொண்டாட்டத்துக்கு பிறகு பொது இடங்களில் மாட்டிறைச்சி துண்டுகள் வீசப்பட்டன. இந்துக்களுக்கு எதிரான ஆயுதமாக மாட்டிறைச்சி பயன்படுத்தப்படுவதாக அந்த மாநிலத்தின் முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா குற்றம் சாட்டியிருக்கிறார். தென் மாநிலமான கேரள கடற்கரைக்கு அருகே அரபிக்கடலில் சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்க இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து போராடி வருகிறது. கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள். பின்னர் ஆய்வதிகாரியை இடமாற்றினார்கள். நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றார்கள். கடைசியில் ஆய்வறிக்கையை 2 ஆண்டு கிடப்பிலே போட்டார்கள் என்று கீழடி ஆய்வறிக்கையை நிராகரித்த ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழகம் காரைக்கால் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி சுற்றித் திரிந்த இலங்கை வாசியை போலீசார் கைது செய்துள்ளார்கள். முதியோர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. உதகை அருகே அரசு நடுநிலை பள்ளி பட்டப்பகலில் உலாவருகின்ற யானை இரவு வேளைகளில் சமையலறை வகுப்பறைகளை சேதப்படுத்துவதால் மாணவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். சென்னையில் விமானம் மீது மீண்டும் லேசர் ஒளி அடிக்கப்பட்ட விவகாரத்தில் பயணிகள் அச்சங்கொள்ள தேவையில்லை என்று சென்னை விமான நிலைய நிர்வாக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் கருணாநிதி பாய்மர படகு அகாடமி அமைக்க அனுமதி வழங்க பரிந்துரை செய்துள்ளது. ஆக்சிம்போ மிஷனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவின் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரை சேர்ந்த 28 இந்தியர்கள் கொண்ட குழு கென்யாவுக்கு சென்றது. அவர்கள் பயணம் செய்த பேருந்து நேற்று துரதிர்ஷ்டவசமாக சாலை விபத்தில் சிக்கியதில் இந்த விபத்தில் 5 இந்தியர்கள் பலியானார்கள். ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை அறிக்கையின்படி மக்கள் தொகையில் உலகளவில் இந்தியா உச்சந்தொடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 26வது ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் என்று 72,160 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆவணத்தங்கத்தின் விலை 75 ரூபாய் என்று 1 கிராம் 9,020 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் மாணவர் ஒருவர் உதவி ஆசிரியரை கத்தியால் குத்தி கொன்றார். உதவி ஆசிரியருக்கு வயது 31. ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. அதில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரியாவின் பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து 3 நாட்களுக்கு தேசிய அளவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பள்ளியின் முன்னாள் மாணவரான 21 வயது நபரே தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா புதிதாக ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியுள்ளது. தலைநகர் கீவ் இதனால் தாக்கப்பட்டுள்ளது. காசாவில் நிவாரண உதவி மையம் அருகே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்தார்கள். 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள்.
இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் ஸ்வீடனுக்கு திரும்பியுள்ளார். அவரோடு சேர்த்து 12 பேர் கப்பல் வழி காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முயன்றார்கள். அவர்கள் அனைவர் மீதும் இஸ்ரேல் 100 ஆண்டுகள் தடை விதித்திருக்கிறது. ஈரான் நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரத்தில் 9 தீவிரவாதிகளுக்கு நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரான ஹைதகாதாவில் இஸ்ரேல் கடற்படை முதல் முறையாக நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சீனாவும் அமெரிக்காவும் வர்த்தக உறவை சீர் செய்ய முயலுகின்றன. இரு நாடுகளும் புதிய வர்த்தக கட்டமைப்பு குறித்து தற்போது இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. லாஸ் ஏஞ்சலிஸில் நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு இடையே ஆஸ்திரேலிய செய்தியாளர் ஒருவர் ரப்பர் தோட்டாவால் சுடப்பட்டார். அதற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பினிசி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். லாஸ் ஏஞ்சலிஸ் வன்முறையை பயன்படுத்தி முகமூடியுடன் ஆப்பிள் கைத்தொலைபேசிக்கு அடியே சூறையாடிய கொள்ளையர்களால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மெக்சிகோவில் 42 மெட்ரிக் டன் இடையிலான மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரபல தென்கொரிய இசைக்குழு BTS சேர்ந்த இருவர் தேசிய சேவையை முடித்து விட்டார்கள். தேசிய சேவைக்கு பின் குழு உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றிணைய போகின்றார்கள். அதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெட்ஸ்டார் ஏசியா விமானத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்படுவதால் 500க்கு அதிகமான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளார்கள். அந்த நிறுவனமானது அடுத்த மாதம் 31ஆம் தேதி செயல்பாடுகளை நிறுத்துகிறது. ஜெட் ஸ்டார் ஏசியா விமான சேவைகள் நிறுத்தப்படுவதால் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கான பணி நீக்க இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் சேவையாற்றிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4 வார சம்பளம் இழப்பீடாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. தென்கொரியாவின் தேசிய பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டுள்ளது. கட்டிடம் சோலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க யோகியே புத்தர் கோவிலுக்கு அருகில் இருக்கிறது. பிரெஞ்சு ஓவியர் அகஸ்டே ரோடின் உருவாக்கிய சிற்பம் அது வெறும் மாதிரி என்று நினைத்தால் கடைசியில் அதுதான் உண்மையான சிற்பம் என்று ஆய்வினூடாக தெரிய வந்துள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில் மேற்கிந்திய தீவுகள் அகாடமி அணிக்கு எதிரான முதலாவது 4 நாள் போட்டியில் இலங்கை வளர்ந்து வரும் அணி ஒரு நாள் மிச்சம் வைத்து 75 ஓட்டங்களால் இலகு வெற்றியீட்டியிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் உஸ்மான் கவாஜாவுடன் மானஸ் லபுஷேன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேஷன் லீக் தோல்வி எதிரொலியாக ஸ்பெயினின் 17 வயது வீரர் லாமின் ஜமாலை ரொனால்டோ ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். ஜெர்மனியில் நடந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இளவேனில் வரலறிவன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மூனிச் நகரில் நடந்த போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $341.36, இந்திய பெறுமதியில் $97.58, ஒரு $1 இலங்கை பெறுமதியில் $299, இந்திய பெறுமதியில் $85.47, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $363.40, இந்திய பெறுமதியில் $103.88, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $403.18, இந்திய பெறுமதியில் $115.25, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $218.55, இந்திய பெறுமதியில் $62.50. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோடேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.